படம் சூப்பரா இருந்தது. சோ நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி நல்லா நடிச்சிருக்காரு. அது அவ்வளோ எனக்கு யோசிக்க தெரியல. நான் பார்த்தேன், நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தேன். ஸோ நல்லா என்கேஜிங்கான ஸ்டோரி. இது கரப்ஷன் பத்தி தான், பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க, கரப்ஷன் பத்தி பேசியிருக்காங்க. ஒன்றும் இது நியூவா எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் நல்லா என்கேஜிங்கா இருக்கு. இல்ல அதுதான் எனக்கும் தெரியல, நான் அவ்வளோ யோசிக்கல. கதை நல்லா இருக்கு. ஆமா 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 நல்லா சூப்பரா. அவருமே நல்லா நடிச்சிருந்தாரு, எங்கேயும் ஓவர் டூ பண்ணல, நேச்சுரலா நடிச்சிருந்தாரு. ஆமா இல்ல சென்ட்ரல். ஆமா சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாருக்கும் இருக்கிற கனெக்ஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் மேபி நியூவா இருக்கும். பட் நமக்கு தெரிஞ்சது தான் நிறைய விஷயம். நியூஸ் பார்த்தாலே நமக்கு நிறைய விஷயம் தெரியும். இல்ல அவ்வளோலாம் தெரியாதுங்க. அதெல்லாம் சும்மா மேபி ரொம்ப உன்னிப்பா பாக்குறவங்களுக்கே தெரியலாம். நார்மலா வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா பார்த்துட்டு போகலாம். நல்லா இருக்கு. மியூசிக் பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு. இல்ல ஒரு வாட்டி பார்க்கலாம், அவங்களோட இஷ்டம், தெரியல. மொத்தமா நல்லா இருக்கு. என்கேஜிங்கான ஸ்டோரிஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. ஆனா சூப்பரா இல்ல அப்படி அவ்வளோலாம் எனக்கு தெரியல. நல்லா தான் இருந்தது. எனக்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தார் விஜய் ஆண்டனி சார். எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி நடிச்சிருக்கு அவர் ஏற்கனவே வந்து பிச்சைக்காரன் படத்துல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல வந்து அவர் எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் பண்ணியிருந்தாரு. பாக்குறது ரொம்ப நல்ல ஸ்மார்ட்டா இருந்தாரு. இந்த படம் வந்து அரசியல் பேசியிருக்கு. எந்த அளவுக்கு டீப்பா பேசியிருக்கு? அரசியல் பத்தினா அது சினிமாக்குன்னு ஒரு அரசியல் பேசுவாங்கல்ல, அந்த லைன்ல தான் இருந்தது. தவிர இப்போ கரண்ட் பாலிடிக்ஸை பத்தியோ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி மென்ஷன் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் இது எந்த வகையிலுமே இது எலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டி பத்தி எல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு ஜென்ரிக்கான ஒரு படம். ஆமா, படம் முழுக்க ஸ்கேம் தான். எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ண முடியும், அதுக்கு என்னெல்லாம் லூப் ஹோல் இருக்கு, எப்படியெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் லூப் ஹோல் எல்லாம் அப்படிங்கிறது வந்து அது தெளிவா இருந்தது. அது படம் பார்த்தோம்னா ஒரு சாமானிய மக்களுக்கும் அது புரியும். ஓ இப்படியெல்லாம் இருக்கு, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இப்போ ஸ்கிரீன் பிளேவா பயங்கர பிரில்லியண்டா இருந்தது. அது இப்போ நான் பார்த்த சமீபத்த படங்கள்ல இவ்வளோ பெரிய கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே நான் எங்கேயுமே பார்க்கல. மற்றபடி கதை எல்லாமே சூப்பரா இருந்தது. கதை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, நல்ல கதை இருந்தது. ஆக்டிங் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா இந்த படத்தோட காஸ்டிங் ஒரு ரொம்ப சுமாரா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ரொம்ப கொஞ்சம் அவர் பரவாயில்லாம நடிச்சிருக்காருன்னு அப்படி சொல்லவே முடியாது. எல்லாருமே அவர் காஸ்டிங்கா பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா படம் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி படம். ஆமா நல்லா இருக்கு, ஓரளவுக்கு பரவாயில்ல. எப்படி அவர் இயல்பா நடிச்சிருக்காரா? அவருடைய நடிப்புலாம் குறை சொல்ற அளவுக்கு எதுவும் எங்கேயும் இல்லை சார். பட் ஸ்க்ரீன் பிளேல தான் மிஸ்டேக், கோட்டை விட்டுருக்காரு. ஆமா ஆமா, எப்பவுமே ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். சில இடத்துல மட்டும் அவருடைய படம் மாதிரி வருது, சில இடத்துல அவர் படமா வரல. அது என்னன்னு தெரியும். அரசியல் பேசிருக்காரு, எந்த அளவுக்கு டீப்பா பேசிருக்காங்க இல்ல நார்மலா இதுதான் பேசிருக்காரு? அரசியல் பேசியிருக்காரு சார். ஃபுல்லா அரசியல் தான் சார். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையிலும் அரசியல் தான் பேசியிருக்காரு. பட் ஒரு கட்சியை மட்டும் சார்ந்து பேசுறது தான் கொஞ்சம் தப்பா தோணுது. அந்த உருவத்தை போட்டது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. இல்லை சார், இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வேர்ல்டுலே நம்பர் 1 கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியை போயிட்டு, அதிக உறுப்பினர் கொண்ட கட்சியை போயிட்டு குறை சொல்கிற விதமாக ஒரு படம் எடுத்திருக்காருன்னா அது எப்படி சார் நம்ம ஏற்றுக்க முடியும்? அது தப்பு இல்லையா? அதுதான் அது எல்லாமே ஓகே சார். அதில் எல்லா கேரக்டரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். பட் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சொதப்பியிருக்காரு. சொன்ன விதம் கொஞ்சம் தப்பாக இருக்குது. மற்றபடி பரவாயில்ல சார். அதான் சார், அந்த உருவத்தை கேரக்டர் போட்டதில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காரு. அதே உருவத்தை கொண்டு வந்து தான் தப்பு பண்ணிட்டாரு. அதனால் இது ரிஜெக்ட் பண்ண வேண்டிய படம் தான். ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. விஜய் ஆண்டனி படத்தில் இது ஒரு மைனஸ், பெரிய மைனஸ்.